வணக்கம் வீவர்ஸ், இது உங்கள் காட்டூர் சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ரசகுல்லா. வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு நான் 1 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் காய்ச்சி வச்சுருக்கேன். 2 எலுமிச்சைப்பழம் முடி எடுத்திருக்கேன். ப்ளஸ் சர்க்கரை 4 கிலோ எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ 4 கிலோ சர்க்கரைக்கு ஒரு 1/4 லிட்டர் தண்ணி வச்சா போதும். இது பாகு தேவையில்லை, வெறும் சிரப்பு செஞ்சாலே போதும். இப்போ முதல் ரசகுல்லாவுக்கு நம்ம தேவையானதை செஞ்சுடுவோம். இது எலுமிச்சம்பழம் ஜூஸு கொஞ்சமாக விட்டுடுங்க. விட்டுட்டு கலருங்க. இப்போ இது திரியலைன்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரம் அப்படி இருந்தாலே திரிஞ்சிடும் இது. இப்போ பாருங்கள் பால் எந்த அளவுக்கு திரிஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த 2 மூடி ஊற்றியும் உங்களுக்கு ஜூஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி சில பழங்கள் இருக்கும். அதனால் இன்னும் கூட 1/2 மூடி ஊற்றிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால ஏன்னா லெமன் தான், அது ஒன்றும் ஸ்மெல் பேடாக அடிக்காது, நல்லா தான் இருக்கும். இதை கொஞ்சம் லைட்டாக கலரி விட்டுட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிச்சிருச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லு நல்லா இருக்காது. கொஞ்ச நேரம் கலரி விட்டுட்டே இருங்க. இதில் பாருங்கள் தண்ணி எல்லாம் தனியாக வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த மாதிரி தண்ணி வரணும். தனியாகவும் பால் தனியாகவும் திரிஞ்சிருந்தால் தான் நம்ம ரசகுல்லா பிடிக்கிறது நல்லாயிருக்கும். பன்னீர் நல்லா வரும், சாஃப்டாக இருக்கும். அதை நம்ம மேஷ் பண்ணி அது உருண்டை பிடிச்சி செய்யும்போது நல்லாயிருக்கும். இதை இறக்கிடலாம். நம்ம பன்னீர் செய்கிறதுக்கு அதை கொஞ்சம் ஆறின பிறகு தான் ஃபில்ட்ரு பண்ணி எல்லாம் செய்யணும். இப்போ நம்ம சர்க்கரை சிரப்பு ரெடி பண்ணிப்போம். இது இந்த கப்பில் ஒரு கப்பு, இது 250 ml இந்த கப்பு. இதில் 240 சர்க்கரை போட்டிருக்கேன். இதில் அதே அளவில் எவ்வளோ சர்க்கரை எடுத்தோமோ அதே அளவு. நீங்கள் அரை கிலோ எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, அது நீங்கள் செய்கிற குவான்டிட்டியை பொறுத்து இருக்குது. இப்போ 1/4 கிலோ எடுத்தோம்னா அவ்வளோதாங்க, 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றினாலே போதும். இது கொஞ்சம் கரையிட்டோம். கரைஞ்சோடனே இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம ரசகுல்லா ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி இன்னொரு கப்பும் ஊற்றிடுங்க, ஏன்னா ரசகுல்லா இதில் போட்டு வெந்தோடனே அது பெருசாகிடும். அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக வச்சுக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலக்கிக்கோங்க. தீ ஃபுல்லாகவே இருக்கட்டும், சிம்லலாம் வைக்க வேண்டாம். அது ஜஸ்ட்டு கரைஞ்சாலே போதும், வேறு எதுவும் செய்ய தேவையில்ல. இது நல்லா கரைச்சிடுங்க. இதுக்கு பாகு வேண்டாம், வெறும் சர்க்கரை சிரப்பு இருந்தாலே போதும். இதுக்கு ரோஸ் வாட்டர் விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரம் இது கரையிடும். நீங்கள் பாருங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த சர்க்கரை அப்படியே கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும். மேலே அப்படியே ஒரு மாதிரி வெள்ளையாக படிஞ்சிடும் அந்த கிறிஸ்டல். அந்த மாதிரி ஆகிட்டால் நல்லா இருக்காது, அப்படியே கல்லுக்கெல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். அது கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். இந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது படையாது. இப்போ எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம ரோஸ் வாட்டர் ஊற்றுவோம். நான் இது ரோஸ் வாட்டர் ஊற்றிருக்கேன். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட இதில் போட்டுக்கலாம், அது அவங்கவுங்க இஷ்டம் தான். ஆனால் ரோஸ் வாட்டர் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது 3 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். இதுவே போதும், இதுக்கு நல்ல மணமாக இருக்கும். இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி ஆச்சு. இது ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம், நிறுத்திடலாம். இப்போ நம்ம ரசகுல்லாவுக்கு எப்படி அதை நல்லா மேஷ் பண்ணி உருண்டை பிடிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இது ஓரளவுக்கு ஆறிடுச்சு பாருங்கள். இதை நம்ம இதில் ஊற்றி வடிகட்டிடலாம். இது எவ்வளோ அழகாக நல்லா கட்டி அந்த பன்னீர். இது பன்னீர் இந்த ஸ்டேஜில் இதை நம்ம நல்லா கையில் போட்டு மேஷ் பண்ணலாம். இதுதான் வேலை. இது நல்லா ஒரு காட்டன் கிளாத்தாக எடுத்துக்கோங்க, ஒயிட்டாக. ஃபில்டரில் பண்ணலாம், ஆனால் அந்தளவுக்கு நல்லா வராது, அதெல்லாம் இறங்கிடும் அந்த பாலோட இதெல்லாம். தண்ணி தனியாக வந்துருச்சு, அழகாக பிழிஞ்சு எடுத்தது வருங்க. பிழிஞ்சு எடுக்க ஈஸியாக வருது. இப்போ நல்லா ஓரளவுக்கு முடிஞ்சோன்னா சூடு தாங்குற அளவுக்கு இருக்கும். இப்போ எவ்வளோ வருது பாருங்கள். கொஞ்சம் சூடாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ஆறின பிறகு கூட செஞ்சுக்கோங்க.
இப்போ இந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்க, இது இந்த மாதிரி வந்துருச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து இது எலுமிச்சை பழம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் ஒரு மாதிரி வாசனை வரும். பன்னீர் சாப்பிடும் லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட்டாக வரும். அது வராமல் இருக்கிறதுக்காக தான். இது துணி இல்லாமல் போட்டு ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது வடிகட்டுறதுக்கு. இது ஒரு முறை அலசினாலே போதும், அதுவே இது நல்லாயிருக்கும். இதுங்க திரும்பியும் அதேமாதிரி புழிஞ்சிக்கலாம். இது ஒரு முறை அலசினாலே போதும். இந்த இதுலேயே அது ஸ்மெல்லெல்லாம் போயிடும். இதை பிழிஞ்சிட்டு நான் உங்களுக்கு அடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்துருச்சு. இது இப்போ எப்படி திரியாக இருக்குது. இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே கையாலேயே நல்லா மேஷ் பண்ணி சப்பாத்தி மாவுலாம் பேசிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வாங்க. இப்படி இதை வந்து பேஷன்லாம் போட்டுட்டு செஞ்சால் நமக்கு செட் ஆகாது. நம்ம வந்து அடுப்பு தட்டு மேலே போட்டு செய்யலாம். இல்லைன்னா ஏதாவது வந்து இப்போ நாங்கள் வச்சுருக்கிறது வந்து பரோட்டா போடுற கல். இந்த கல்லில் வந்து நான் வந்து இதை போட்டு செய்கிறேன். இதை வந்து நல்லா மழைன்னு ஆகணும். அந்தளவுக்கு பிசைஞ்சால் தான் உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் போனால் திரிஞ்சிடும் ஒன்று, இன்னொன்று நல்லாவும் இருக்காது, சாஃப்டாகவும் இருக்காது. நான் இதை கொஞ்ச நேரம் நல்லா அழுத்தமாக பேசிங்க. இந்த மாதிரி இருக்கணும். அழுத்தமாக பேசும்போது இந்த மாதிரி வரணும். இங்கே பாருங்கள், இதை நான் எப்படி பேசி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பேசியே வச்சுட்டு இப்போ நமக்கு வந்து சின்ன ரொம்ப பெரிய உருண்டை எடுக்க வேணாம். ஏன்னா இதுவே வந்து ஊறுச்சுன்னா ஜீராவில் பெருசாகிடும். ஆனால் கொஞ்சம் எடுத்துக்க வேணும்னா நெய் அப்படி கையில் தொட்டுக்கோங்க. இந்த வச்சுட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேணாம். அதுக்காக லூஸாக செஞ்சிங்கன்னா பிரிஞ்சிடும். ஆனால் ஓரளவுக்கு அழுத்தம் கொடுத்து செஞ்சிங்கன்னா அது வாங்க விரிசலே இல்லை பாருங்க. எங்கேயாவது விரிசல் இருக்கா பாருங்க, அப்படி நல்லா வருது பாருங்க. இந்த மாதிரி சின்னதாக அழகாக ஊட்டிக்கோங்க. இவ்வளோ சின்னதாக தான் போடணும், பெருசாக போட்டுடாதீங்க. எல்லாமே எப்படி வந்துருக்குது வரும். எல்லாமே விரிசல் இல்லாமல் நல்லா வரும். இதுவே இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா பெசியலைன்னா என்ன ஆகும்னா மழைன்னு இந்த விரிசல் வந்துடும். இதில் நம்ம இப்படி உருட்டும் போதே தெரிஞ்சிடும் நமக்கு, அது நல்லாவே இருக்காது. இதுனா ஒன்று ஜீராவில் போட்டால் அந்த மாதிரி இருக்கிறது வெடித்து எல்லாம் தனித்தனியாக போயிடும். இதுனா முழுசாக அப்படியே இருக்கும். லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு ப்ரெஷ் எடுத்துங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அப்படியே மேலே வந்துடும். இந்த மாதிரி வந்ததுன்னா ஒரு கிராக்கில் அது இருக்காது, நல்லா வந்து வருங்க. எப்படி இருக்கு வரும், இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். வாங்க இதில் எல்லாத்தையும் நம்ம ஜீராவில் போட்டு எடுத்துடலாம். இங்கே வருங்க. இப்போ வந்து சர்க்கரை சிரப் நல்லா கொதிக்குது. இதில் ஒன்றா எடுத்து போட்டுடலாம். மொத்தத்தையுமே போட்டுடலாம். ஏன்னா நம்ம சின்னதாக போட்டிருக்கோம். இவ்வளோதான். இதை போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து ஒரு 5 நிமிஷம் வைங்க. ஃபுல்லாக கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் சிம்மில் வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா நமக்கு அருமையான ரசகுல்லா கிடச்சிடும். பாருங்கள், இப்போ போட்டோடனே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசம். இப்போ வந்து போட்டோடனே வந்து கலரக்கூடாது. கலர்னிங்கன்னா வந்து எல்லாமே பிரிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் நேரம் இப்படியே கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம்.
இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு. இந்த 5 நிமிஷத்துலேயே வந்து நல்லா ஃபஸ்ட்டு நம்ம போட்டப்போ இவ்வளோ சின்ன சின்னதாக இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு ஆகிருக்கு பாருங்க. இன்னும் வந்து 10 நிமிஷம் இதை சிம்மில் வச்சு வேக வைக்கணும். வேக வச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது வந்து சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சு இதை வந்து தட்டு போட்டு மூடிடுங்க. ஃபுல்லாக சிம்மில் இருக்கட்டும். ஃபுல் சிம்மில் வச்சுடுங்க. இப்போ மூடிட்டு 10 நிமிஷம் தான் இருக்கணும், அதுக்கு மேலே வச்சிடாதீங்க. ஹார்ட் ஆகிடும். 10 நிமிஷம் மேலே வச்சிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இவ்வளோதான் நமக்கு ரசகுல்லா ரெடி. இது பாருங்க ஜீரகம் எப்படி இருக்குது பாருங்க, இதே அளவுக்கு. இதை என்ன பண்ணுங்கள், ஆறினோடனே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும், அப்போ சாப்பிட இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட இது ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. காட்டூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வேணும், ஏதாவது இது தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வேண்டியதை செஞ்சு காமிக்கிறேன். தேங்க்யூ. இது நல்லா நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க நல்லா இருக்குது. இப்போ இதை நம்ம ஜஸ்ட் இது பாருங்க கட் பண்ணோன்னா எப்படி கட் ஆகுது, இவ்வளோதான். இதை நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்டுடலாம். இதுங்க அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாகுது கட் பண்ணுறதுக்கு, எவ்வளோ ஈஸியாகுது பாருங்க. இதை வந்து நம்ம ஒரு நைட் ஊற வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்ல, வெளியே வச்சாலே போதும். இது டக்குன்னு ரெடி ஆகிடும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும், அவ்வளோதானே தவிர நீங்கள் எப்படினாலும் சாப்பிடலாம் இது. ஓகேங்களா? காட்டூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பட்டனை அமுக்க மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.